கூப்பிட்டானா உன்னை போடாது. பிழைப்பை தெரிய நாட்டிற்கு ஓடி வந்தாய். ஏன் அண்ணன் எங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக உன்னை பாவித்து உனக்கு இருக்கு இடம் கொடுத்து உடை கொடுத்து உன்னை உணவு கொடுத்து எப்படியெல்லாம் பார்த்து வந்தார். ஆனால் எங்கள் குடும்பத்தை கெடுத்த சதிகாரி உயிரோடு இருக்கிறார். உனக்கும் பல்ல வெட்டி வைப்பாரு போய் படுத்துக்கம்மா. தெரிஞ்சது கூட ஆளை பிடிக்கிறா போய் பக்கத்துல நைட்ல நல்லா பார்த்த உடனே இருக்கு அன்னைக்கு நல்லா இருந்துச்சாடா. நான் பேசலாமா? நீங்களே ஹலோ ஹலோ சொல்லுடா அம்மா பத்தி. ஆமா அங்கதாங்கிறாங்க. நீங்கள் டயல் செய்த வாடிக்கையார் ஜவுடியா இப்போது செம குமுறல் வாங்க இருப்பதால் 1/2 மணி நேரம் கழித்து டயல் செய்யும். அந்த கால கழுவி குடிக்கணுமா? கம்மியாட்டி முட்டை பவுல் வச்சு வந்தா நீக்கிறோ காரி மெரிக்கிறாங்க. செம கலைரிய மணி. ஐயோ ஹலோ அண்ணா வணக்கண்ணா. நான் ஜோதி தானே பேசுறேன். ஆனா ரமேஷ் அண்ணா தம்பி தானா? அப்படியா? இல்லண்ணா எங்க அண்ணி ஏரி வேலைக்கு அட்டை போட போயிருக்கிறாங்கண்ணா. போய் போட போறேண்ணா. சொல்லுப்பா என்னடா உன் பிரச்சனை? போன் பண்ணி அண்ணி எங்கன்னு கேக்குறாங்க. ஏய் அண்ணி செத்துட்டாடா அப்பா. காரி வெச்சிட்டேன். காரிக்கு போனா வந்து போ. ஏய் பையா மாறங்க. என்னமா சேன சொன்னாங்களே என்னடா? தேடு சொன்னாங்களே. என் தம்பி ஜோதி. ஜோதி ஆடாயா போயா உள்ள. ஏய் கால தூக்கடி கருவண்டியா. நான் பாவம் தூங்கற. ஏய் மொட்டை அதிகமா பேசாத. சும்மாடி நான் ஏய் நான் அடப்ப முடியாது. என்ன அவன் நல்லா தான்டா. ஓடி போடா காலே. ஆடே ஒதிர்ந்து எனக்கு கட 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 கடன்னு எல்லாம் உன்னை போலவே வாழ வேண்டும். ஒரு பெண்ணாக பிறந்தா அச்சம் நாணம் மடம் பயிர் என்று சொல்லக்கூடிய இந்த பாவினா சாலனுடைய வார்த்தை கேட்டு சொல்லி குருவி கூடு போல இருக்க உன்னுடைய குடும்பத்தை
சின்ன பிள்ளை ஆகணும் பாவி.